அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் என்னாலே சகோதர காரக கிரகம், நிலத்துக்கு காரக கிரகம், கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், மருத்துவம் துறைக்கு சொந்தக்காரர். ஸோ அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார். அப்போது இந்த வலிமையான செவ்வாய் பகவானால், அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில், சனி பகவான் நட்சத்திரத்தில், புதன் பகவான் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? 6/12/2025 வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால என்ன மாதிரியான மாற்றங்கள், யோகங்கள் என்று இந்த கடகராசிக்கு பார்க்கும் பொழுது, இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 5க்கும் 10க்குரியவன், யோகத்தை தரக்கூடியவன், அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடியவன். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த கடகராசிக்கு செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விருச்சிகத்தில் வலுவாக உட்கார்ந்திருக்கார். 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, நட்பலனை கொடுக்கக்கூடிய, கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த அதிபதி ஆட்சி பலம் வலிமையா இருக்கார். அப்போ பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வலுப்பெறப் போகிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் களைவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் இந்த கடகத்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது. மனம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, தொழிலும் சரியில்லை, ஏதாவது ஒரு இடத்தில் மனம் சிக்கிக்கொண்டு ஒரு வேதனை. இந்த கடகத்துக்குன்னா ஏதோ ஒரு அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷராவது இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்காது. இப்போ கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நிலை, அதாவது ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணங்களை தூண்டுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தினுடைய அச்சாணியாக இந்த செவ்வாய் பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் இப்போ பாருங்க, குரு பகவானும் உங்க ராசியில அதிசாரமாக வந்து அமர்ந்து உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்ப செவ்வாய் பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணமாக கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைக்காக எத்தனையோ வரங்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், எத்தனையோ கோயில்களுக்கு சென்று வந்தோம், எத்தனையோ பரிகாரங்கள் செய்தோம், இன்னும் அது ஒரு நல்ல விஷயம் நடக்கலே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போ அது கிடைக்கணும் என்கின்ற அந்த ஒரு மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அம்சமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், உச்சமாக இருந்து பார்க்கிறார். 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதில் எந்த தடையும் இல்லை, இருக்க போவதில்லை இந்த கடகத்துக்கு. ஒன்று. அடுத்து, குழந்தைகளால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அடையக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது. குழந்தை படிப்பு சூப்பராக இருக்க போகுது, நல்லா படிக்க போறாங்க. குழந்தைகள் ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கு நல்ல பல இன்பங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது நல்லவைகள், நல்லது, நல்ல நிலையை குறிக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான், அபாரமான வளர்ச்சி உண்டு.
இந்த கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த துறை, கலைத்துறை அப்படின்னு எடுத்துட்டாலே இங்கே சூப்பராக இருக்க போகுது. ஒன்று. அடுத்து விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர், நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, தனக்கு கிடைக்கல என்று இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறது. விளையாட்டில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய முதல் படியாக இந்த காலகட்டம் இருக்கு. அப்போ உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறை, அதை சம்பந்தப்பட்ட துறை, அதை தொழிலாக செய்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அந்த செவ்வாய் தான் 10ஆம் அதிபதி. தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான். அப்போ தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பீரியட். சேஞ்சஸ் பண்ணலாமா சார்? இப்போ நான் ஒரு உத்தியோகத்தை மாறலான்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை, மாறலாமா? தாராளமாக மாறலாம். சார் எனக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கல, தடை கொடுத்து கொண்டு இருக்கு, இப்போ நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தொழில் செய்து கூட தொழிலில் கடன் சிக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ அந்த கடனை சமாளிக்கலாம், அந்த ஒரு தைரியம் இப்போ இருக்கும். அப்படியே படுக்கையாக கடன் நறுக்குது, ஒரு இடத்துல எதிர்ப்பு ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு பகை இருக்குது, உறவுகளும் புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த இந்த கடகத்துக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்னு சொல்லிட்டேன், அவர் இப்போ வலிமையாக இருக்க போகிறார். அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். இந்த இடம் நிலம் அப்படின்னாலே செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கார் அப்படி பொறுத்து தான் உங்களுக்கு இடமும் நிலமும் அமைய போகுது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது யாரெல்லாம் நிலம் வாங்கணும், ஒரு இடமாவது வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஸோ இந்த எண்ணத்தில் இருந்திருப்பீங்கள்ல, இதெல்லாம் அப்படியே நல்ல ஊக்குவிக்கும், உங்களை வாங்க வைக்கும். வாங்கணும்னு முடிவெடுக்கிறவங்க நிச்சயமாக இந்த காலகட்டம் 6/12, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்மாக அமைஞ்சிரும், இதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நற்பலனை காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிலத்துக்கு காரகனை அவன் தானே. அப்போ இந்த மாதம் பாருங்க, சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார். சொகுசுக்கு காரகன் 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி, 4ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம், 5ஆம் இடத்தில் செவ்வாய் நிலக்காரகன் ஆட்சி பலம், இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ லாபம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. சகோதர வகையில் புதிய உறவு அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கும். ஏன்னா சகோதரருடைய எப்படி இருந்தாலும் ஒரு சகோதரருடைய சின்ன ஒரு கருத்து வேறு இருந்தவங்கெல்லாம் இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைங்கிறது இருக்கும். நம்ம சகோதரர் தான், நம்ம உறவு தான், பரவாயில்ல அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். பொருளாதாரம் நல்லா இருக்க போதுங்க, முயற்சி நன்றாக இருக்க போதுங்க. அதாவது திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்கும். குரு பகவான் லக்னத்துல உங்க ராசியில உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். யோகக்காரகன் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறார். எப்போ? இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் செவ்வாய் பகவானையும் பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், சனியையும் பார்க்கிறார், அதாவது 7ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம்
ஜாம் நடக்கும். திருமணம் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸை கொடுக்கும், நிச்சயதார்த்தம் ஆகும், செட் ஆகும். வரன் அமையிலேயே ஏன்னா 2.5 வருஷம் உறவுகளில் ஒரு பெரிய ஒரு அந்யோன்யம் இல்லை. இப்போ அந்த உறவுகள் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். எப்போ 19ஆம் தேதி, நவம்பர் 19ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி வரை உங்கள் முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் செவ்வாய் பகவான். கேட்டை அப்படின்னா புதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, 3ஆம் அதிபதி, அதே சமயத்தில் 12ஆம் அதிபதி. அப்போது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தின் தொடர்புகளை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட, அதாவது எப்படியாவது ஒன்று வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மதத்தினர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் கடகத்துக்கு நல்ல பல்ல மாற்றங்களையும் ஒரு இன்பமான செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும், சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செவ்வாய் பயிற்சியாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா? எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.